ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு தி ஸ்கோர் கிளவர் பாட்காஸ்ட். நான் உங்க மலர். ஸ்கோர் கிளவர்ல இருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். டெய்லி த ஹிந்து எடிட்டோரியல்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல படிச்சு சென்டென்ஸ் பை சென்டென்ஸா அதோட சிம்பிள் தமிழ் மீனிங்கை பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற எடிட்டோரியல்ல இருந்து எடுத்த எல்லா இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிஸும் ஒரு பிரீமியம் பிடிஎஃபா நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா இருக்கு. சேனல் ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன் ஸ்மால் அட்வைஸ் ஃபார் பிகினர்ஸ். நான் இங்கிலீஷ் சென்டென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேளை புரியலன்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த வீடியோ. அந்த சென்டென்ஸை திரும்ப ஒரு தடவை படித்து எக்ஸ்பிளனேஷனை கேட்டு அனலைஸ் பண்ணுங்க. முடிஞ்சா மீனிங் புரிஞ்சதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமாக சொல்லி பாருங்க. இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 6 months பண்ணீங்கன்னா ஐ கேன் அஷ்யூர் யூ உங்களோட இங்கிலீஷ் நாலேஜில் ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட தலைப்பு Taking the Leap on Leprosy in India and Discrimination. அதாவது ஒரு பெரிய பாய்ச்சல், இந்தியாவில் தொழுநோய் மற்றும் பாகுபாடு பற்றியது. சப்டைட்டில் என்னன்னா, Discriminatory provisions that impede lives of those with leprosy must go. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையை தடுக்கும் பாகுபாடான விதிகள் நீக்கப்பட வேண்டும். Systematic efforts are required. ஒரு முறையான திட்டமிட்ட முயற்சிகள் தேவைப்படுது. To eliminate stigma that are often seeded by fear, misinformation or ancient beliefs. இந்த சமூக களங்கத்தை முற்றிலுமா ஒழிக்கிறதுக்கு. இந்த களங்கம் பெரும்பாலும் பயம், தவறான தகவல்கள் அல்லது ரொம்ப காலமா இருக்கிற பழமையான நம்பிக்கைகளால தான் விதைக்கப்படுது. And to remove the discriminatory attitudes towards those affected. அதோட பாதிக்கப்பட்டவங்க மேல காட்டப்படுற பாரபட்சமான அணுகுமுறைகளை நீக்கிறதுக்கும் இந்த முறையான முயற்சிகள் தேவைப்படுது. The Supreme Court of India's intervention to battle stigma and discrimination in the case of leprosy, தொழுநோய் விஷயத்துல இருக்கிற இந்த களங்கத்தையும் பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுறதுல இந்திய உச்சநீதிமன்றத்தோட தலையீடு is a corrective action that could not have been delayed any further. இது ஒரு சரி செய்யும் நடவடிக்கை. இதை இன்னும் கொஞ்சம் கூட தாமதப்படுத்தியிருக்கவே முடியாது. It's high time. On a direction from the court, கோர்ட்டோட உத்தரவின்படி the NHRC, அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையம், recently submitted that 97 central and state laws continue to contain provisions that discriminate against persons with leprosy. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 97 மத்திய மற்றும் மாநில சட்டங்கள்ல இன்னமும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டுற மாதிரி விதிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Can you believe it? 97 laws. In sum and substance, சுருக்கமா சொல்லணும்னா, these provisions deny access to things as basic as public transport and public spaces. இந்த சட்ட விதிகள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பொது இடங்கள் மாதிரி ரொம்ப அடிப்படையான விஷயங்களை கூட அவங்களுக்கு மறுக்குது. ரைட் டு ரன் ஃபார் எலெக்டட் ஆஃபீஸ், தேர்தல்ல நிக்கிற உரிமையை மறுக்குது. அண்ட் ஆக்சஸ் டு எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ரன்னிங் அ பிசினஸ் வெஞ்சர், வேலைவாய்ப்பு இல்லனா ஒரு தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பையும் மறுக்குது. This is just inhumane. The court was hearing a batch of petitions. கோர்ட்ல ஒரு குழு மனுக்களை விசாரிச்சிட்டு இருந்தாங்க. Contending that there were a number of provisions across central and state statutes. அந்த மனுக்கள்ல மத்திய மாநில சட்டங்கள்ல நிறைய விதிகள் இருக்குன்னு வாதிட்டாங்க. That discriminate against persons with leprosy. தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டுற மாதிரி. Caused mainly by the bacterium Mycobacterium leprae. இது முக்கியமா மைக்ரோபாக்டீரியம் லெப்ரேங்கிற பாக்டீரியாவால ஏற்படுது. Leprosy is among the earliest known infections to affect humans. தொழுநோய் மனிதர்களை பாதித்த மிக பழமையான தொற்று நோய்கள்ல ஒன்னு. With skeletal evidence dating back to 2000 BCE. அப்பா எவ்வளவு பழசு பாருங்க. Today, India continues to report about 57% of leprosy cases worldwide. இன்னைக்கு உலக அளவுல பதிவாகிற தொழுநோய் சந்தர்ப்பங்கள்ல 57% இந்தியால தான் பதிவாகுது. With genetic predisposition and living in unsanitary conditions raising the susceptibility. மரபணு ரீதியான பாதிப்புக்குள்ளாகும் தன்மையும் சுகாதாரமற்ற சூழ்நிலையில் வாழ்வதும் இந்த நோய் வரதுக்கான வாய்ப்பை அதிகரிக்குது. The NHRC, which has been in pursuit of this issue since 2021, NHRC 2021ல இருந்து இந்த விஷயத்தை தொடர்ந்து கவனிச்சிட்டு வராங்க. First put out a comprehensive document that recommended early identification. அவங்க முதல்ல ஒரு விரிவான ஆவணத்தை வெளியிட்டாங்க. அதுல நோயை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், சரியான நேரத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், மறுவாழ்வு அளிக்கணும்னு பரிந்துரை செஞ்சாங்க. And removing discriminatory practices to ensure dignity and equal access to fundamental rights for persons with leprosy.
அதோடு தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்ணியத்தையும் அடிப்படை உரிமைகள்ல சமமான அணுகலையும் உறுதி செய்ய பாகுபாடு காட்டுற பழக்கங்களை நீக்கணும்னு சொன்னாங்க. This includes a plea to the center to enact a law. இதுல மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க, ஒரு சட்டம் இயற்ற சொல்லி. To replace derogatory terminology that persists in the laws of the land. நம்ம நாட்டு சட்டங்கள்ல இன்னமும் நீடிக்கிற இழிவான அவமானகரமான சொற்களை மாத்துறதுக்கு. And a pointed recommendation to the Unique Identification Authority of India. அதோட UIDAI-க்கு ஒரு குறிப்பான பரிந்துரையும் செஞ்சிருக்காங்க. To promote the use of iris scans for Aadhaar enrollment. ஆதார் பதிவு பண்றதுக்கு கைரேகைக்கு பதிலா கருவிழி ஸ்கேன், அதாவது ஐரிஸ் ஸ்கேன் பயன்படுத்துறத ஊக்குவிக்க சொல்லி. ஏன்னா தொழுநோய் முக்கியமா நரம்பு பாதிப்பு மூலமா கை விரல் நுனிகளை தான் தாக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கிறது கஷ்டம். What a thoughtful recommendation. Given that a plethora of medical advancements have enabled leprosy to be a non-infectious condition, ஏராளமான மருத்துவ முன்னேற்றங்கள் தொழுநோயை ஒரு தொற்றாத நோயா மாத்த உதவுறதால and be fully curable with the right interventions, சரியான சிகிச்சைகள் மூலமா முழுமையா குணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. It will be a shame to allow this discriminatory antediluvian provisions to continue to be in force. இந்த பாகுபாடு காட்டுற ரொம்ப பழங்காலத்து டைனாசர் காலத்து சட்ட விதிகளை தொடர்ந்து அமல்ல இருக்க அனுமதிக்கிறது ஒரு பெரிய அவமானம். The judges directed all states and union territories to submit reports detailing the steps that they have initiated in this regard. நீதிபதிகள் எல்லா மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் உத்தரவிட்டிருக்காங்க, இந்த விஷயத்துல அவங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கன்னு விவரிச்சு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லி. இன்ஃபேக்ட் armed with the evidence that the NHRC has provided, உண்மை சொல்லணும்னா NHRC கொடுத்த ஆதாரங்களை வச்சு the center and states must set themselves the urgent task of removing these provisions and launching remedial action. மத்திய அரசும் மாநில அரசும் இந்த விதிகளை நீக்கிறதையும் சரி செய்யும் நடவடிக்கைகளை தொடங்குறதையும் ஒரு அவசர பணியா எடுத்துக்கணும். In this day and age, இந்த காலத்துல it is unfathomable that the state continues to entrap a group of citizens in the dark ages. இந்த காலத்துல ஒரு அரசாங்கமே அதோட குடிமக்கள்ல ஒரு குழுவை இருண்ட காலத்துல சிக்க வைக்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியல. Based on laws written by humans who did not know better. அதுவும் இத பத்தி சரியா தெரியாத மனுஷங்க எழுதின சட்டங்களை அடிப்படையா வச்சு. Seriously, it's 2025. Time to wake up. Okay guys, a quick break. இந்த மாதிரி டெய்லி எடிட்டோரியல்ஸை சுலபமா புரிஞ்சுக்க, அதுல இருக்கிற டஃப் vocabularies-அ மனசுல பதிய வைக்க எங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. அதுல vocabularies, idioms and phrases-னு எல்லாத்தையும் நீங்க ரொம்ப ஈஸியா மெமரைஸ் பண்ணலாம். ஆஸ்பிரன்ஸ்க்காகவே நாங்க டெவலப் பண்ண ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் அதுல இருக்கு. ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அப்புறம் இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ண நிறைய எஃபோர்ட் போடுறோம். ஸோ ப்ளீஸ் எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யுவர் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட். ஓகே, மூவிங் ஆன் டு தி செகண்ட் எடிட்டோரியல். டைட்டில் ஸ்டிங் இன் தி டைல் ஆன் சைக்ளோன் டிட்வா இட்ஸ் இம்பேக்ட். அதாவது கடைசியில் ஒரு கொடுக்கு, டிட்வா புயல் மற்றும் அதன் தாக்கம் பற்றியது. சப்டைட்டில் டிட்வா டெவாஸ்டேட்டட் ஸ்ரீலங்கா அண்ட் எக்ஸ்போஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப்ஸ் இன் இந்தியா. டிட்வா புயல் இலங்கையை நாசமாக்கியது, இந்தியாவில் உள்கட்டமைப்பு இடைவெளிகளை அம்பலப்படுத்தியது. டியூரிங் இட்ஸ் ஸ்லோ கிரால் ஓவர் ஸ்ரீலங்கா இன் நவம்பர் மாசம் ஸ்ரீலங்கா மேல மெதுவா ஊர்ந்து போனப்போ சைக்ளோன் டிட்வா வாஸ் அ ரெயின் மெஷின். இந்த டிட்வா புயல் ஒரு மழை இயந்திரம் மாதிரி இருந்துச்சு. தட் ரிப்பீட்டட்லி ஸ்வெப்ட் ஓவர் தி சேம் ஏரியாஸ் ஃபார் டேஸ். ஒரே இடங்கள்ல பல நாட்களுக்கு திரும்ப திரும்ப மழை கொட்டி தீர்த்துச்சு. ஈவென்ச்சுவலி precipitating a national disaster with widespread flooding. கடைசியில பரவலான வெள்ளப்பெருக்கோட ஒரு தேசிய பேரிடரை ஏற்படுத்திடுச்சு. 14 lakh people were affected. 14 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. And at least 474 were killed. குறைஞ்சது 474 பேர் உயிரிழந்தாங்க. That's so tragic. After crossing Sri Lanka, the system re-entered the Bay of Bengal and briefly re-intensified. ஸ்ரீலங்காவை கடந்ததுக்கப்புறம் அந்த புயல் சின்னம் மறுபடியும் வங்காள விரிகுடாவுக்குள்ள வந்து கொஞ்ச நேரத்துக்கு தீவிரமடைஞ்சிச்சு. பிரிங்கிங் ஹெவி ரெயின்ஸ் டு நார்த் தமிழ்நாடு அண்ட் சவுத் ஆந்திர பிரதேஷ். வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திராவுக்கு கனமழையை கொண்டு வந்துச்சு. By December 1, the storm's remnant parked itself off Chennai's coast as a deep depression. டிசம்பர் 1ஆம் தேதி அந்த புயலோட மிச்சம் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமா சென்னை கடற்கரையோரம் நிலை கொண்டது. அங்கேயே பார்க்கிங் போட்டுடுச்சு பாருங்க.
தி நெக்ஸ்ட் டே ஆஃப்டர் அரவுண்ட் 18 சென்டிமீட்டர் ரெயின் ஓவர் 24 hours, அடுத்த நாள் 24 மணி நேரத்துல சுமார் 18 சென்டிமீட்டர் மழை பெய்த பிறகு தி சிட்டி woke to flooded streets and widespread waterlogging. நகரம் முழிச்சு பார்த்தா தெருக்கள் எல்லாம் வெள்ளக்காடா இருந்துச்சு, எல்லா இடத்துலயும் தண்ணி தேங்கி இருந்துச்சு. கிளாசிக் சென்னை ஸ்டோரி. While that much rain would test any urban drainage system, இந்த அளவு மழை எந்த ஒரு உட்புற வடிகால் அமைப்பையும் சோதிச்சு பார்க்கும்னாலும் பப்ளிக் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஹேஸ் மவுண்டட். பொதுமக்களோட விரக்தி அதிகரிச்சிருக்கு. மறுபடியுமான ஆயிடுச்சு மக்களுக்கு. That Ditwa was tricky to predict made matters worse. டிட்வா புயலை கணிக்கிறது கஷ்டமா இருந்தது, விஷயத்தை இன்னும் மோசமாக்கிடுச்சு. சென்னை storm water network has been rebuilt and extended after 2015 floods. 2015 வெள்ளத்துக்கு அப்புறம் சென்னையோட மழைநீர் வடிகால் கட்டமைப்பு மீண்டும் கட்டப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. And again since 2023. But it cannot be flood proof. 2023 திரும்பவும் வேலை நடக்குது. ஆனா அதை முழுசா வெள்ளம் புகாத மாதிரி மாற்ற முடியாது. Integrated projects in local basins are designed to handle intense bursts rather than hours of heavy rain. உள்ளூர் நீர்நிலைகள்ல ஒருங்கிணைந்த திட்டங்கள் திடீர்னு பெய்யற தீவிர மழையை சமாளிக்கிற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மணிக்கணக்கா பெய்யற கனமழையை சமாளிக்கிற மாதிரி இல்ல. The GCC has said that it has spent ₹5,200 crore over 4 years. பெருநகர சென்னை மாநகராட்சி 4 வருஷத்துல 5,200 கோடி ரூபாய் செலவு செஞ்சதா சொல்லியிருக்காங்க. To add around 1,100 kilometers of new drains with 3/4 of the work done. சுமார் 1,100 கிலோமீட்டர் நீளத்துக்கு புது வடிகால்களை சேர்க்க இதுல முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடுச்சாம். A separate endeavor to fix smaller broken links is incomplete. சின்ன உடைந்த இணைப்புகளை சரி செய்ய ஒரு தனி முயற்சி இன்னும் முடியல. Leaving many streets waterlogged. இதனால பல தெருக்கள்ல தண்ணி தேங்கி நிக்குது. அந்த incomplete work தான் பிரச்சனையே. Chennai's flat layout, increasing paved area and the 3 rivers running through it from catchments in Tiruvallur and Kanjipuram. சென்னையோட தட்டையான நிலப்பரப்பு, அதிகரிச்சுட்டே போற தார் சாலை போட்ட பகுதிகள் மற்றும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் நீர்பிடிப்பு பகுதிகள்ல இருந்து அது வழியாக ஓடுற 3 ஆறுகள். இது எல்லாம் என்ன காட்டுதுன்னா, ஒரு புயல் சின்னம் அந்த நீர்பிடிப்பு பகுதிகளையும் சென்னையையும் ஒன்னா துண்டிக்கும் போது நீர்மட்டம் வேகமா உயரும். Recent floods in North Chennai exposed the encroachment and shoddy desilting of the Kosasthalayar. வட சென்னையில சமீபத்துல வந்த வெள்ளம் கொசஸ்தலாயார்ல இருக்கிற ஆக்கிரமிப்புகளையும் சரியா தூர்வாராந்ததையும் வெளிச்சம் போட்டு காட்டிருச்சு. With its ability to tolerate flooding diminished, வெள்ளத்தை தாங்குற அதோட திறன் குறைஞ்சதால the GCC had to shut some drains and pump stagnant waters against reverse flow. GCC சில வடிகால்களை மூட வேண்டியதாயிருச்சு, அப்புறம் தேங்கி நின்ன தண்ணிய ரிவர்ஸ் ஃப்ளோக்கு எதிரா பம்ப் பண்ண வேண்டியதாயிருச்சு. By lingering near Chennai, the new storm had similar effects. சென்னை பக்கத்திலேயே சுத்தி வந்ததால இந்த புயலும் அதே மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துச்சு. தி திருப்புகழ் கமிட்டி அப்பாயிண்டட் ஆஃப்டர் 2021 floods. 2021 வெள்ளத்துக்கு அப்புறம் நியமிக்கப்பட்ட திருப்புகழ் குழு produced a 600-page report with basin-wise recommendations and numerous measures. நீர்நிலை வாரியான பரிந்துரைகள் மற்றும் பல நடவடிக்கைகளோட 600 பக்க அறிக்கையை தயாரிச்சது. 600 pages. The state government has cited this report while justifying design changes and drain upgrades, building artificial water bodies and seeking central funds for an integrated urban flood management project. மாநில அரசு வடிகால் வடிவமைப்பு மாற்றங்கள் மேம்பாடுகளுக்கு அப்புறம் ஆர்டிஃபிஷியல் வாட்டர் பாடிஸ் கட்டுறதெல்லாம் நியாயப்படுத்தவும் அதோட இன்டெகிரேட்டட் அர்பன் ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு மத்திய அரசு கிட்ட ஃபண்ட்ஸ் கேட்கும் போதும் இந்த அறிக்கையை மேற்கோள் காட்டியிருக்கு. Yet the report remains out of public view. ஆனாலும் அந்த அறிக்கை இன்னும் பொதுமக்களோட பார்வைக்கு வரல. என்ன மர்மமோ? There is also no verifiable consolidated implementation plan with a deadline. சரிபார்க்கக்கூடிய ஒரு காலக்கெடுவோட ஒருங்கிணைந்த அமலாக்க திட்டமும் எதுவும் இல்ல. Flood maps and elevation models exist for Chennai Basin. சென்னை படுகைக்கான வெள்ள வரைபடங்களும் உயரமான பகுதிகளை காட்டுற மாதிரிகளும் இருக்கு. But they are not a shared reference for enforcement and relief efforts. ஆனா அது அமலாக்கம் மற்றும் நிவாரண பணிகளுக்கான ஒரு பொதுவான குறிப்பா பயன்படுத்தப்படல. While proper zoning and limits to construction continue to elude residents. அதே சமயம் முறையான மண்டல பிரிவு மற்றும் கட்டுமானத்திற்கான கட்டுப்பாடுகள் மக்களுக்கு எட்டாக்கனியாவே இருக்கு. Thus the rains underline a unresolved story. ஆக இந்த மழை தீர்க்கப்படாத ஒரு கதையை அடிக்கோடிட்டு காட்டுது.
while spotlighting gaps in infrastructure and transparency. உள்கட்டமைப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையில இருக்கிற இடைவெளிகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுது. As the upgrades take shape, இந்த மேம்பாட்டு பணிகள் வடிவம் பெறும் நிலையில் the state must publish the report. மாநில அரசு அந்த அறிக்கையை வெளியிடணும். And ensure hazard maps and basin-wide coordination efforts as well as temporary solutions such as pumps keep pace with the storms that routinely test them. அதோட அபாய வரைபடங்கள் நீர்நிலை அளவிலான ஒருங்கிணைந்த முயற்சிகள் மற்றும் பம்ப்ஸ் மாதிரியான தற்காலிக பேர்வுகள் தங்களை தொடர்ந்து சோதிக்கிற புயல்களோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கிறதையும் உறுதி செய்யணும். That's it for today's editorials, guys. Hope it was useful. But wait, ஒரு முக்கியமான விஷயம். Are you ready for the IPL for editorial vocabulary? Yes. நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல தினமும் ஈவினிங் 7 மணிக்கு எடிட்டோரியல் வெக்காபுலரி குவிஸ் நடக்குது. இன்னைக்கு நம்ம பார்த்த எடிட்டோரியல்ஸ்ல இருந்து எடுத்த வெக்காபுலரிஸ் வச்சு லைவா குவிஸ் இருக்கும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ஒரு ரணகலமா இருக்கும். ஸோ உங்களோட வெக்காபுலரி பவரை டெஸ்ட் பண்ணவும் மற்ற ஆஸ்பிரன்ஸ் கூட கம்பீட் பண்ணவும் நம்ம வெக்காபுலரில வந்து ஜாயின் பண்ணுங்க. சேனலோட ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. See you all there at 7 PM sharp. This is Mala from Score Clever signing off. Bye bye.